வாக்ககத்தை வாக்ககம்னு சொல்லு. பூத்துன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தமிழ்ல நம்ம வாக்கு சாவடின்னு சொல்றோம். சாவடின்னு ஏன் சொல்றது இல்லைன்னா அங்க வச்சுதான் நம்மளை பல ஆண்டுகளா சாவடி தாங்கிறதுனால நம்ம வாக்ககம், தூய தமிழ்ல வாக்ககம். வாக்ககம், இந்த வாக்ககம் எத்தனை வாக்ககம்? 234. உதாரணத்துக்கு அண்ணன் சொல்றேன். 234 4 தொகுதியா பிரிக்கணும். இப்ப 250னா 5 தொகுதியா பிரிக்கிறோம். 300 என்றா 6 தொகுதியா பிரிக்கிறோம். எப்படி கட்டமைப்பை செய்யறோம்னா வாக்ககத்தின் வழியே தான் பிரிக்கணும். அதை அடிப்படையா வச்சுதான் கட்டமைப்பை உருவாக்கணும். இப்ப அண்ணன் உங்களுக்கு உதாரணம் சொல்லுவோம். நீங்க 50,000 கொடியேற்றினீர்கள் என்பதாலே நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது என்று தேர்தல் ஆணையம் மதிப்பிடல, அரசியல் ஆய்வறிஞர்களோ அரசியல் கட்சிகளோ நாடோ ஏடோ மதிப்பிடல. 50,000 கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். 5000 மணி நேரம் சீமான் பேசியிருக்கிறார். இதனால் இந்த கட்சி வளர்ந்து விட்டது. எவனும் எழுதல, அது எவனும் ஏற்கவும் போறதில்லை. ஆனால் எதை வச்சு இந்த கட்சி வளர்ந்து விட்டது, மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்குது என்று அங்கீகரிக்கிறான் என்றால் நீ பெற்றிருக்கிற வாக்கு என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். நீ பெற்றிருக்கிற வாக்கு 8 விழுக்காடு, 8.22 தான் உன்னுடைய உயரமா? இல்ல, 12 விழுக்காடு கூட அதுல இருக்கலாம், 14 கூட நீ பெற்றிருக்கலாம். அவன் 6 மணி நேரமா நம்ம வாக்கை எண்ணல, அவனுக்கு ஒரு பயம். நீனும் ஈடுபாட்டோட உழைக்கல. நாம் பெரிதும் நேசிக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் நமக்கு இந்த முறை வாக்கு போடல. இதெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவு. அப்படி இருந்தும் வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட சின்ன தெரியல. நாம 6 தேர்தலா சந்திச்ச விவசாய சின்னம் நமக்கு சின்னமா இருந்திருந்தா 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் களத்துல போய் இறங்கி வாக்கு சேகரிக்க கிளம்பியிருப்பேன். வேட்பாளர் அறிவிச்சுட்டு சின்னம் என்னன்னு தெரியாதனால அந்த போராட்டத்திலே நீண்ட காலம் போயிடுச்சு. கடைசி நொடியில ஒரு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான். 86,000 வாக்கு விவசாய சின்னத்துக்கு சீமானுக்கு செலுத்துறோம்னு சுயேட்சைக்கு போட்டிருக்கான். அந்த வாக்கு நம்மதுதான். அப்ப அந்த இடத்துல நமக்கு பெரிய பின்னடைவு. அந்த வாக்கு புதிய ஒரு சின்னத்தை தூக்கிக்கிட்டு 75 வருஷமா ஒரு சின்னம், 60 வருஷமா ஒரு சின்னம். இந்தியாவின் தேசிய மலர் எதுன்னா அது ஒரு சின்னம் தாமரை. பல ஆண்டுகளா இருக்கிற கை சின்னம். இதுக்கு இடையில புதுசா வர்ற ஒரு மைக்கு சின்னம். சின்ன பசங்க யாரும் வேட்பாளர் நன்கு அறிமுகப்பட்ட வேட்பாளர் அல்ல. பலமுறை பாராளுமன்றத்தில் இருந்தவர் அல்ல, நின்றவர் அல்ல, வென்றவர் அல்ல. நம்ம அப்ப அமைச்சர், அவங்க சித்தப்ப அமைச்சர், இவர் முதலமைச்சர் வாரிசு, ஒரு இளவும் இல்லை. ஆனாலும் இத்தனை கோடி பணங்களை கொட்டி ஒரு தொகுதிக்கு 50 கோடி, 55 கோடி, 60 கோடி, அந்த கோடிகளின் வட்டி காசு கூட இல்லை. 5 லட்சம் ரூபாய், 3-4 லட்சம் ரூபாயை செலவழிச்சு 36 லட்சம் வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றால் இந்திய பெருநிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். சந்திரசேகர் ராவ் 2 முறை தனி தெலுங்கானா கேட்டு போராடி வென்ற பெருமகன், 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். நம்மை விட 1 லட்சம் வாக்கு தான் கூட பெற்றிருக்கிறார். அந்த 1 லட்சம் வாக்கு எங்க இருக்கு? விவசாய சின்னத்துக்கு போட்ட 86,000 வாக்குகள் இருக்கு. நம்ம அவரும் சமதளத்தில் இருக்கும். பல முறை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த அம்மையார் மாயாவதி அவர்கள் நம்மை விட கீழே இருக்கிறார். இவர்களெல்லாம் நம்மை விட கீழே இருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் செய்த ஆய்வில் ஒரு எளிய மகன் ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல, என்னைய ரைடு சின்னத்தை எடுத்துட்டான், எல்லா கூட்டணியில தனிச்சு நின்று எப்படி 8 விழுக்காடை தொட்டு அங்கீகாரத்தை பெற்றான். இதுதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. இதை நாம 10-12 ஆக்கியிருக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும். இந்திய நாட்டிற்கான தேர்தலிலே நம்மளை மக்கள் இவ்வளவு தூரம் தேடி இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை யார் ஆளுவது என்கிற முடிவு வரும்போது உறுதியாக நம் மக்கள் நம்மை தேர்வு செய்வார்கள். நம்முடைய பெரியவர் தமிழரசன் அவர்கள் சொன்னது போல மது, சாதி, மத போதை இவை 3ம் தான் புரட்சியை ஒடுக்குகிற, அழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறார். புரட்சியை சிதைக்கிறதா தாங்கிறார். அதுல கூடுதலா அவர் பிள்ளைகள் நாம் சேர்த்துக்க வேண்டியது, அதிலே பணமும் சேருது. இந்த மது, சாதி, மத இந்த போதையோட பணப்போதையும் சேர்ந்துக்கிறது. அவர் காலத்தில் அது இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்ப அது கொடுமையான ஒரு
கலாச்சாரமா மாறிட்டு. இந்த சூழலில் இப்ப நாம செய்ய வேண்டியது பிரித்து பிரித்து கட்டுவது. என் தம்பி ஏழுமலை சொல்லும்போது ஒரு வார்டு, ஆங்கிலத்துல நம்ம தமிழ்ல வட்டம் அப்படின்னு சொல்றோம், ஒரு வார்டுல 14 பூத்து இருக்குன்றது இருக்கா? இப்ப 14 வாக்ககம் அப்படி நீ எடுத்துக்கிறாத. 14 வாக்ககத்தை நீ கட்டி முடியாது. அது இன்னும் 20 தேர்தல் ஆனாலும் நடக்காது. அப்ப என்ன செய்யணும்னா, இங்க பாரு, இப்ப ஒரு தொகுதிய அண்ணன் சொல்ற பாரு 4ஆ பிரிச்சுக்க. இப்ப 4 தொகுதி தலைமை. நம்மளுடைய கட்சி கட்டமைப்பு படி எப்படி? ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், செயலாளர், இணை துணை செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், 8 பேர். இந்த தொகுதி தலைமையில மகளிர், மாணவர், இளைஞர், வீரத்தமிழர் முன்னணி, குருதிக்கொடை பாசறை, இந்த மாதிரி பாசறைகளே 18க்கு மேல இருக்கு. இது எல்லாத்தையும் போடணும். முடியல, இந்த குறிப்பா உனக்கு என்ன வளம் முடியுதோ அந்த பாசறைகள், அதுவும் முடியல. 8 பேர், 8 பேர் கொண்ட தலைமை கட்டமைப்பு. தொகுதி 4 தொகுதிக்கு தலைமை 8 பேரு. கீழே இறங்கு. இப்போ ஆர்கே நகரே ஒரு மாவட்டம். 4 தொகுதி தலைமை, மேல ஒரு மாவட்ட தலைமை, தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், 4 பேர். இப்ப பாருங்க, ஒரு 4 தொகுதி தலைமை, ஒரு மாவட்ட தலைமை. இது அப்படி எண்ணிக்கிட்டே வரணும். கீழே இறங்குற நீ மாநகராட்சினா 2 வாக்ககம் ஒரு வட்டமா பிரிச்சுக்க. இல்லைண்ணே 4 வாக்ககம் கூட நான் ஒரு வட்டமா வச்சுக்கிறேன்னே, அது உன் வசதி. ஆனா வேலை செய்யணும். அன்னை வேதனையோடு சொல்றேன். பல ஆசிரியர் பெருமக்கள் வாக்கக முகவர்களாக அந்த பணிக்கு சென்ற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் எனக்கு அழைத்தது, எல்லா கட்சிக்கும் ஆள் இருக்கு வாக்ககத்துல, நம்ம கட்சிக்கு இல்லையே தம்பிங்கிறது. அந்த நேரம் நான் எவ்வளவு வழியோட நின்றுப்பேன்னு பார்த்துக்க. நீ 20 விழுக்காடு கூட வாக்ககத்தில் ஆட்களை போடல, வாக்கக முகவர்களா. அதிலேயே 36 லட்சம் வாக்கை தொற்றுக. நீ வாக்ககத்துக்கு ஆட்கள் போடல. நீ போட்டதெல்லாம் சொன்னது என்ன ஏமாற்றினது. 2 பேர். நான் 200 பூத்துல போட்டேன்னே. எத்தனை பேர் போட்ட? 2 பேர் போட்டேன். அது போட்டாலும் ஒண்ணுதான், போடலாம் ஒண்ணுதான். அவன் 200-300 பேர் இருப்பான், 30-40 பேர் நிப்பான். அப்படி நிப்பான். நீ 2 பேர் கூட்டத்துக்குள்ள தொலைஞ்ச, திருவிழா கூட்டத்துல தொலைஞ்ச குழந்தை மாதிரி நிப்ப. அப்ப குறைஞ்சது 10 பேர், 2 பேர் உள்ள. மதிய உணவு இடைவேளைக்கு அவன் வெளியில வருவான். வெளியில நின்று 8 பேர்ல 2 பேர் உள்ள. மது பேர் அவன் வந்து இங்க சேருவான். 8 பேர் வெளியில, 2 பேர் உள்ள. அததான் எவரி பூத் 10 யூத்துங்கிற கோட்பாட்டை கொண்டு வந்து, ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் 10 பேர். அவர்கள் வாக்கக முகவர்கள் அல்ல, பூத்து ஏஜென்ட் அல்ல. அப்ப பிறகு யார்? கிளை தலைவர், கிளை செயலாளர், கிளை பொருளாளர், கிளை துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர்கள், செய்தி பிரிவு செயலாளர். அது ஒரு அமைப்பு. அதான் ஒவ்வொரு வாக்ககம் ஒரு கிளை என்ற கட்டமைப்பை உருவாக்க சொன்னது. அதனாலதான் நீ மாநகர ஆட்சியா இருந்தா 2 கிளை 4 கிளை ஒரு வட்டமா கூட எடுத்துக்க. 4 கிளை ஒரு வட்டம். அப்ப இங்க 40 பேரை சேர்க்கணும், அல்லது 8 பேர் சேர்க்கணும் குறைஞ்சது. நம்ம கட்சி கட்டமைப்படி வட்ட தலைமையை போட்டுக்கிட்ட, 8 பேரை போட்டுக்கிட்ட, 8 பேரை போட்டு இந்த 2 கிளையை கட்டுப்பா. அப்ப வேலை எவ்வளவு எளிதாகுது. ஒருவன் இன்னொருவனை இணைக்கணும். இந்த 8 பேர்ல ஒருத்தன் இன்னொருத்தனை இணைக்கணும். அந்த ஒருத்தன் 1 கூட்டல் 1. நீ இன்னொருத்தர் தம்பி, ஒன்னே மாதிரியே உணர்வுள்ள ஒரு தம்பிய, ஒரு தங்கச்சிய, உங்க சித்தப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, கூட படிச்சவன், நண்பன், யாரையாவது ஒருத்தனை சேர்த்துட்டார். அவரை கூப்பிட்டு, தம்பி நீங்க சேர்ந்திருக்கீங்களா, ரொம்ப நன்றி தம்பி. அதே நான் சொன்னது, வணக்கம், வாங்க, ரொம்ப நன்றி. இப்ப நீங்க உங்களை மாதிரியே யாராவது ஒருத்தரை சேர்த்து விடுங்க தம்பி. அதுதான் ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவோம். இதுதான் இந்த கோட்பாடு. இப்ப நீ ஒரு வாக்ககத்துல ஆளே இல்ல, ஒருத்தரை நடு, அங்க நட்டு அவருக்கு இந்த பயிற்சி கொடு. உன்னை போல இருக்கிற உணர்வுள்ள ஒருத்தர் 2 பேரை சேருங்க. அப்படி சேரு. இந்த வட்ட தலைமை 8 பேரை போட்டியா, இந்த 8 பேருக்கு வேலை இவர்கள் மாதிரியே 2 வட்டத்தை கட்டுவது. வேலை எவ்வளவு சின்னதாயிருது. இப்ப ஒரு வட்ட தலைவர், வட்ட செயலாளர், வட்ட பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர், இந்த 8 பேர் கொண்ட ஒரு கட்டமைப்பு, கிளை கட்டமைப்பு, வட்ட கட்டமைப்பு 2 கிளையை கட்டுது.
அப்போ 2 வட்டம், இதே மாதிரி 2 வட்டம் ஒரு பகுதி தலைமை, 2 வாக்ககம் ஒரு வட்ட தலைமை, 2 வட்டம் ஒரு பகுதி தலைமை. அப்ப பல பகுதி தலைமைகள் ஒரு தொகுதி தலைமை. இப்படி வரும்போது இந்த வட்டம் குறைஞ்சது எத்தனை வட்டம் வரும்? எத்தனை வட்டம் வரும் சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது 2 வாக்ககத்துக்கு ஒரு வட்டம் அப்படி வைங்க, இல்ல 4 வாக்ககத்துக்கு ஒரு வட்டம் வைங்க. எவ்வளவு? எப்படிப்பா?